வணக்க நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தென்னை மர உச்சியில் ஏறி இருக்கேன். எப்போதும் கீழே தூரில் கடிக்கிற வண்டு இன்றைக்கி என்னன்னு பார்த்தா மரம் தென்னை மட்டெல்லாம் வாடி இருக்கிறத பார்த்து மேலே ஏறி பார்க்குறேன், வண்டு கடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், குறும்பை விட்டுருக்கு. இந்த ஒரு குறும்பை வருது. இந்த பாருங்கள், இது கடிச்சனால இந்தளவுக்கு குறும்பை விட்டதும் பட்டிருக்கு. இந்த இதெல்லாம் விட்டுருக்கு. இதில் குறும்பை வந்தது காய்க்கவே இல்லை. அதனால் தண்ணி பாட்டில் குருணை மருந்து பூச்சி மருந்து கொண்டாந்தாச்சு, கிண்ணொன்று கொண்டாந்தாச்சு. உச்சிக்கு மரத்து மேலே இருக்கேன். கொஞ்சம் குருணை மருந்து பூச்சி மருந்து கொட்டிக்கிடுவோம். பூச்சி மருந்து கொஞ்சம் அதோட கொண்டு வந்த குருணை மருந்தையும் கழுவிக்கிறோம். போட்டாச்சு. கொண்டு வந்த தண்ணியும் கொஞ்சம் ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்லா குறும்பை விட்டு காய்ச்சிருக்கு. வெட்ட வேண்டிய மரம் தேங்காய், ஆனால் குறும்பை விட்டு அப்படியே நிற்கிது. இந்த பூச்சி கிடச்ச இடத்துல ஊற்றுவோம். ஊற்றிட்டு ஊற்றுவோம். இந்த அளவுக்கு கடிச்சிருந்தா குறும்பை விட்டால் உள்ளேயும் ஊற்றுவோம். பாருங்கள், குறும்பை விட்டுருக்கு. இது உச்சி நல்லா ஊற்றியாச்சு. என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் நாளைக்கு. இதோட நிப்பாட்டி வாடை அடித்து எல்லாம் உள்ளே இருந்து வண்டு பூச்சி எதுவும் இருந்துச்சுன்னா செத்துரும். ஊற்றியாச்சு. நல்லா லாஸ்ட்டில் மறுபடியும் ஊற்றி போக மறுபடியும் அந்த கடிச்சதுக்குள்ளே சும்மா லைட்டாக வாடை நிற்கிறதுக்காண்டி பூச்சி மருந்தை தூவி விடுவோம். தூவி விட்டு கீழே போட்டுருவோம். கீழே போட்டாச்சு. அடுத்தது கொஞ்சோண்டு குருணை மருந்தை போட்டுடுவோம். குருணை மருந்து போட்டாச்சு. அதே மாட்டம் உச்சியில் மரத்தோட முனிலையும் கொஞ்சம் குருணை மருந்து போடுவோம். ஓகே நண்பர்களே, போட்டாச்சு. நாளைக்கு வந்து ஏறி பார்ப்போம், வண்டு மேலே வந்திருக்கா செத்துருக்கான்று. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.